Hi friends, எல்லோருக்கும் வணக்கம் and welcome to Kuttrala Samayal. லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு சாஃப்டான இட்லிக்கு மாவு அரைக்கணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாவில் இருந்து எப்படி இடியாப்பம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், சால்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, தண்ணி 1.25 கப்பு. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக எந்த குக்கிங் ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ அதனால நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அரிசி மாவை அதில் வறுக்க போகிறோம். அரிசி மாவு நல்ல ஹீட் ஆகி அதில் இருந்து மணம் வர வரைக்கும் வறுக்கணும். அரிசி மாவு ப்ரௌன் ஆகிடாமல் கேர்ஃபுல்லாக வறுக்கணும். இப்போ மாவை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் ஆகிடுச்சு, நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். நான் 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடும் குறையும். ஸோ உங்களால் கேல்குலேட் பண்ண முடியலன்னா 1.25 கப்பு தண்ணியை ஒரு பாத்திரத்துலையும் எக்ஸஸ் வாட்டரை இன்னொரு பாத்திரத்துலையும் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை ஆட் பண்ண போகிறோம். அரிசி மாவை ஆட் பண்ணும்போது அந்த மாவு வந்து நல்லா டைட்டாகிக்கிட்டே வரும், தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை அரிசி மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடியாப்பம் சுட்டதுக்கு பிறகு ஒரு சாஃப்ட்னஸ்ஸே இல்லாமல் ஃபீல் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் ரஃப் ஆயிரும். பட் இந்த மெத்தடில் செய்யும் போது அந்த இடியாப்பம் வந்து லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மாவு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி டைட்டாகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கணும். இப்போ மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தா கூட தெரியும், அது கையில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதான் அந்த மாவோட ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மாவை பிசைய போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசையணும். மாவு நல்லா ஹாட்டாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக பிசையணும். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இடியாப்பம் ப்ரெஸ் பண்ணக்கூடியதை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த மாவை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயிலெல்லாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாவை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இடியாப்பம் எந்த தட்டை வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இஃப் நாட் நீங்கள் துணி கூட வச்சுக்கலாம். மாவு வெதுவெதுப்பாக இருக்கும் போதே உங்களுக்கு புளியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக மாவு டைட்னஸ் கொடுக்கும். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் நம்ம அந்த இடியாப்பத்தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது ஸ்டீம் ஆனால் போதும்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, உதுருதுராக இருக்குது. இடியாப்பம் ரெடி. இப்போ இடியாப்பத்தை ஒரு செப்பரேட் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த இடியாப்பத்து கூட உங்களோட ஃபேவரேட்டான கரீஸ், குருமா, வெஜிடபிள் ஸ்டியூ, தேங்காய் பால் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு இது கூட மட்டன் கறி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் தேங்காய் பூ போட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு எம்மியான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.